Welcome back to Chutti Boys. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க மிமிக்ரி ஷாம். இன்னைக்கு வந்து நம்ம யாரோட வாய்ஸ் பேச போறோம் அப்படின்றது நீங்க தம்ப்நெயில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்த வினித் சக்கரவர்த்தி அவரோட வாய்ஸ் தான் பார்க்க போறோம். இவரை பத்தி தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவருக்கு வந்து ரயில்வேல வேலை கிடைச்சோம், அதை விட்டுட்டு சினிமாவுக்காக அந்த ஆசையில அது மேல உள்ள அந்த பற்றுனால சினிமாவில் நடிக்க வந்திருக்காரு. ஸோ இன்னைக்கு வந்து அவரோட வாய்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அவரோட வாய்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் இந்த ஊருடைய 25 வருஷ பிரசிடென்ட், 50 வருஷ நாட்டாம. என்னடா பார்த்தா கொலத்தாம மாதிரி இருக்கானே, இவனை நாட்டாமன்னு சொல்றதான்னு எவனாவது கிண்டல் பண்ணீங்க, வகுந்து போடுவோம். வகுந்து புள்ளன்னு ஒண்ணு பெத்தா அது இப்படி ஒரு புள்ளையத்தான் பெக்கணும். ஸோ வினித் சக்கரவர்த்தி சார் அவரோட வாய்ஸ் வந்து எப்படி பேசுறது அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஈஸியான வாய்ஸ் அப்படின்னா அவரோட வாய்ஸ் அப்படின்னே சொல்லலாம். அவரோட வாய்ஸ் வந்து பேசிக்காக இந்த குறவரப்பு சவுண்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா, ஸோ அந்த சவுண்ட்லேருந்து வரும். ஸோ தொண்டை அடைச்ச மாதிரி பேசுறது அப்படின்றது நிறைய வாய்ஸ் இருக்கு. நம்மளுடைய மொட்டை ராஜேந்திரன் வாய்ஸ் அந்த மாதிரி வாய்ஸ். இவரோட வாய்ஸ் வந்து பேசுங்க, நல்லா குறவரப்பா நல்லா வாய்ஸை ரஃப் ஆக்கிக்கோங்க. எவ்வளோ ரஃப் ஆக முடியுமோ அவ்வளோ ஆக்கிக்கோங்க. ரொம்ப எரிஞ்சுது அப்படின்னா விட்டுருங்க, கொஞ்சம் ட்ரை பண்ண வேணாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ரொம்ப வருத்திக்கு ட்ரை பண்ணணும்னு அவசியம்லாம் இல்லை. உங்களுக்கு எப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ட்ரை பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இது மாதிரி நல்லா ரஃப்பாக ஒரு ஃப்ளோவான டைலாக்காக நடுவில் விட்டு விட்டு பேசுனீங்க அப்படின்னா நம்மளோட வினித் சக்கரவர்த்தி சாரோட வாய்ஸ் வந்துடும். ஸோ எப்பயுமே சொல்கிறதா வீடியோ வந்து தொடர்ந்து பாருங்கள். ஒரு 2-3 தடவை பாருங்க. அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படிதான் இருக்கும். நல்ல நாட்டாம கெட்டப்லாம் போட்டுட்டு வருவார். எவன்டா என் மேலேயே பிராது கொடுத்தது அந்த மாதிரிலாம் பேசுவார். ஸோ அதெல்லாம் ஒரு 2-3 தடவை போட்டு பாருங்க, கண்டிப்பா சூப்பராக அவரோட வாய்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்க. இதில் ஏதாச்சும் சில பல குறைகள் உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலாக சொல்லணும் அப்படின்னு தோணுச்சுனாலோ, ஆனால் உங்களுக்கு யார் வாய்ஸ் பேசணும் இந்த வாய்ஸ்ல சொல்லித்தாங்க அப்படின்னு தோணுச்சுனாலோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது மிமிக்ரி சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்த வீடியோஸ்க்கு எல்லாத்துக்கும் ஆதரவு கொடுத்த நண்பர்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிட்டு இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய செல்லப்பிள்ளை ஷாம் அண்ட் டாடா பாபா சொல்லிக்கிறேன். இது உங்கள் சூட்டி பாய்.